வெல்கம் டு டி ஸ்கொயர் சேனல். இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான். அது எங்கே அப்படின்னாக்கா நம்ம பிள்ளையார்பட்டி இருக்கு இல்லையா, அங்கே எம்ஜிஆர் நகரில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி மெயின் ரோட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து பார்த்திங்கனாக்கா இருக்குது. வெரி 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 லோ ப்ரைஸ் தான் வீடு, ரொம்ப லோ ப்ரைஸ் தான். ஓன் பர்பஸ்க்காக கட்டின வீடு. அவங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக வெளிநாடு போகிறதுக்காக அந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க. வீடு வந்து சூப்பராக இருக்கும், இன்டீரியர் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க, ஹை குவாலிட்டி பிராண்டட் மெட்டீரியல்ஸு, இந்த மாதிரி எக்ஸட்ரா சொல்லிட்டே போயிட்டுருக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ லைட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. வீடு வந்து பார்த்திங்கனாக்கா கிழக்கு பார்த்த வீடு, ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு. 1500 சதுரடி வீடோட அளவு, 1200 சதுரடி இடத்தினுடைய அளவு. டூப்ளெக்ஸ் ஹவுஸு, ஹை ரூஃபிங் வீடு, 400 அடி போர் போட்டிருக்காங்க. முனிசிபல் வாட்டர் தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா வருது. ஸோ வீடு கட்டி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1 இயர் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ வாங்க வீடை பார்க்கலாம். இது பிள்ளையார்பட்டி ரவுண்டன்னு சொல்லுவாங்க. ரைட் சைடில் மெடிக்கல் காலேஜ் ரோடு, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்ரு. நேராக போனீங்கன்னா அரியலூர் சென்னை வரைக்கும் போகிற ரோட்டு இது. இப்போ நம்ம போகிற ரூட்டு வந்து பார்த்திங்கனாக்கா வல்லம் ரோடு. இங்கே பெரியார் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. கலைமகள் ஸ்கூல் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. வல்லம் பஸ் ஸ்டாண்டு ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர் தான். விவேகானந்தா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இந்த ஏரியாவில் வந்தாச்சு. இது வந்து பிள்ளையார்பட்டி பெட்ரோல் பங்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் எம்ஜிஆர் நகர். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வீடு இருக்க லொக்கேஷன். பஸ் ஸ்டாப் இருக்குது, ஷேர் ஆட்டோ ஸ்டாப் இருக்குது. எனி டைம் பிஸியாகவே இருக்கிற ஏரியா தான் இந்த எம்ஜிஆர் நகருங்கிறது. எல்லாமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டான பீப்புள் இருக்க ஏரியா. எம்ஜிஆர் நகர், 40 அடி ரோடு. இதை வீடோட என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக தேக்கில் பண்ணியிருக்காங்க. ஹாலு, இன்சைட் ஸ்டெப்ஸு, இது கிச்சனு. பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது வந்து மோட்ரு சுவிட்சு, ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்கோட பக்காவாக பண்ணியிருப்பாங்க. இது வந்து டிவி ஏரியா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம், இங்கே தான் பெட்ரூம் இருக்குது வித் அட்டாச் பாத்ரூமோட. இது வந்து ஒரு ஸ்பேஸ் ஏரியா. பெட்ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா வித் அட்டாச் பாத்ரூம். வெஸ்டர்ன் டாய்லெட் தான். மேலே நல்ல ஸ்பேசஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஜஸ்ட் ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணி முடிச்சுக்கலாம். மேலே பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா? அப்படியே வாங்க மேலே போகலாம். ஸ்டெப்ஸ்லாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸில் பண்ணியிருக்காங்க. லைட் ஒர்க்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை சொந்தத்துக்கு கட்டின வீடு தான், இண்டிவிஜுவல் ஹவுஸாக கட்டினது. ஓனர் கொஞ்சம் வெளியில் போகிறதுனால சேல் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மியான விலையில் வைக்கிறாங்க. இது அட்டாச் பாத்ரூம். பெட்ரூம். இதில் நம்ம டிவி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் ஏரியா. வீட்டோட அவுட்ரு இது எல்லாமே. இது பால்கனி. நான் நின்றுட்டுருக்குது பால்கனி. ஸ்டீல் ஸ்டெப்ஸ் மேலே வச்சுருக்காங்க. கூலிங் டைல்ஸு, வாட்டர் டேங்க்லாம் நல்லா மேலே ஏற்றி தான் வச்சுருக்காங்க.
ஏன்னா கீழே வச்சுருந்தோம்னாக்கா வாட்டர் ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்றதுனால மேலே தூக்கி வச்சுருக்கோம், நல்ல ப்ரெஷரான தண்ணி தான் வருது. இது பேக் சைடு. ஒரு ஆள் சுற்றி நடக்கிற மாதிரி